ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம எதிர்பார்த்து தான் நடந்திருக்குது. இன்றைக்கும் கல்ச்சர் ட்ராக் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினச்சோம். அதே போல் சொல்லலை. சொல்ல வரும்போது மாமி கதவை திறந்து எட்டி பார்க்குறாங்க. அதனால நாளைக்கு கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிடுறா காவேரி. இங்கே வெண்ணிலா பற்றியும் கேட்குறா. நம்ம கல்யாணம் ஆனதை வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்குறா. வெண்ணிலா பற்றி நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. வெண்ணிலா நம்ம விஷயத்தில் வரமாட்டான்னு சொல்கிறாரு. என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நீ வெண்ணிலாவை பற்றி யோசிக்கிறியான்னு கேட்குறாரு. எல்லாமே சரிதான். ஆனால் ஒரு பொண்ணு தான் வீட்டுக்கார் லவ் பண்ண பொண்ணு கூட இருக்கும்போது எந்த ஒரு பொண்ணு இருந்தாலும் மன சங்கடத்தோடு தான் இருப்பாங்க. அந்த சங்கடம் கண்டிப்பாக காவேரிக்கு இருக்குது. கரெக்டு தான். விஜய் தான் அந்த வெண்ணிலா பிரச்சனை சீக்கிரம் சரி செய்யணும். வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகிற இடத்துல சாரதாம்மா பார்க்குறாரு. சாரதாம்மா பேசுறது லாஜிக்கே இல்லை. கூச்சம் கூட இல்லாத சபையில் என் பொண்டாட்டின்னு சொன்னீங்கன்னா அவர் பொண்டாட்டியே தானே அவரு பொண்டாட்டின்னு சொன்னார். அதை விட்டுட்டு கான்ட்ராக்ட் கல்யாணத்தை சொல்லட்டமா மாமிக்கிட்ட சொல்லட்டமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்க, சொன்னால் யாருக்கு அசிங்கம்? விஜய்க்கு மட்டுமா அசிங்கம்? உன் பொண்ணுக்கும் தான் அசிங்கம். பணம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேச போகிறாங்க. அது தெரியாமல் இந்த அம்மா இப்படி பேசுது. இங்கே நம்ம வாமிட் பண்ணுறா காவேரி. எல்லோரும் பாட்டி சொல்கிறாங்க, நான் முகாமல் இருக்கிற வாங்கி இருக்கிற போல இருக்கிறாரு. அது உண்மைதான். ஆனால் பாட்டிக்கு தெரிஞ்சது கங்கா உடனே பாட்டியை மறைக்கிறா. இங்கே வெண்ணிலா ஒரே அமக்கலம் பண்ணுறா. விஜய் எங்கே தாத்தா பாட்டி எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்கல. விஜய் நான் இப்போவே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் போடுறா. வேறு ராங் நம்பர்னு வருது. பாட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த வெண்ணிலா இவ்வளோ அமக்கலம் பண்ணுறாடா, நல்ல ஒன்று நினச்சா இப்படி பண்ணுறா, இவளை எப்படிடா சமாதானப்படுத்த போகிற வான்னு சொல்லிட்டு, இல்லை பாட்டி காவேரிக்கு என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறா, 10 மணிக்கு பேசிட்டு வரேன்னா அவ்வளோ நேரம் எங்களால் பொறுக்க முடியாதுன்னு பாட்டி விஜயை வர வச்சிடுறாங்க. தாத்தாவும் பாட்டியம்மாச்சு இந்த இடத்துல விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா விஜய் தான் சொல்ல வேணாம்னு சொன்னதுனால இவங்களும் தடுமாறிடுறாங்க. அடுத்துதான் விஜய் இங்கே வராரு. வெண்ணிலா ஓடி கட்டி பிடிச்சிக்கிறார். வெண்ணிலாவுக்கு இவர் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறாருன்னே தெரியல. நான் கோயிலுக்கு 10 மணிக்கெலாம் வர சொன்ன காவேரியை போய் சந்தித்து இந்த கன்சியூ ட்ராக்கை கொண்டாடுவாங்களா இல்லையான்னு நாளைக்கு எபிசோட பார்த்து